எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு பிறகு ரஃபேல் விமானங்களின் விற்பனையை குறைப்பதற்கு திட்டமிட்டு பொய் பரப்பப்பட்டதாக பாஜக ஐடி பிரிவு தேசிய பொறுப்பாளர் அமித் மாளவியா தெரிவித்துள்ளார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதில் பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. அவற்றில் ரஃபேல் போர் விமானங்கள் முக்கிய பங்காற்றின. இந்நிலையில் ரஃபேல் விமானங்களை பற்றிய பொய் தகவலை பரப்பி அவற்றின் விற்பனையை குறைக்க சீனா முயன்றதாக அமெரிக்காவின் சீனாவுக்கான பொருளாதார பாதுகாப்பு ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையை குறிப்பிட்டு இந்தியாவுக்கு எதிரான இத்தகைய செயலில் ஈடுபட்டது யார் என்ற அமித் மாளவியா கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், சென்ற மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு பிறகு ரஃபேல் விமானங்களின் விற்பனையை குறைத்து தங்களது J-35 போர் விமானத்தின் விற்பனையை அதிகரிப்பதற்கு சீனா திட்டமிட்டு பொய் பரப்பியது. அதற்கு AI தொழில்நுட்பத்தை சீனா பயன்படுத்தியது. ரஃபேல் விமானத்தின் உடைந்த பாகங்கள் போல AI மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை இந்தியாவில் போலி சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தி சீனா பரப்பியது என்று அமித் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்தியாவில் சீனாவுக்கு ஆதரவாக ரஃபேல் விமானங்கள் சேதமானதாக கூறியவர்கள் யார் என்றும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவலை இந்திய விமானப்படை வெளியிட்டும் தேச பாதுகாப்புக்கு எதிராக கேள்வி எழுப்பியவர்கள் யார் என்று ராகுல் காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்டு அமித் மாளவியா கேள்வி எழுப்பியுள்ளார்.